வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆவரேஜில் இருக்கிற மாடல் 6 கொஸ்டின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு எரர் விட்டுருப்பாங்க. அந்த எரரை சரி பண்ணி அதுக்கான கரெக்டான ஆவரேஜ் நம்ம எடுப்போம். சரியா? இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அப்போயே உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி நம்ம 5 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க, அப்போ தான் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The average of marks of 14 students was calculated as 71. சரியா? 14 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் எவ்வளவா? 71. சரியா? But it was later found that the marks of one student had been wrongly entered as 42 instead of 56. 56க்கு பதிலா 42 எழுதிட்டாங்களாம். And of another as 74 instead of 32. 32க்கு பதிலா 74 எழுதிட்டாங்களாம். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இது கரெக்ட் பண்ண போறோம். சரியா? தமிழ்ல பாருங்க. 14 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 71. ஆனால் ஒரு மாணவரின் மதிப்பெண் 56க்கு பதிலாக 42 என்றும் 32க்கு பதிலாக 74 என்றும் பதிவிடப்பட்டால் சரியான சராசரி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆவரேஜ் என்ன பண்ண போறோம்? கரெக்ட் பண்ண போறோம். அதிகமாக போட்டாங்கன்னா லெஸ் பண்ணணும், கம்மியாக போட்டாங்கன்னா ஆட் பண்ணணும். சரியா? அப்படின்னா 42 instead of 56. சரியா? 56க்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க? 42ன்னு போட்டாங்க. சரியா? 56 போடணும், ஆனால் எவ்வளோ போட்டிருக்காங்க? 42 போட்டிருக்காங்க. சரியா? அப்போ 56 போட வேண்டிய இடத்துல 42 போட்டிருக்காங்களா? அப்போ கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை இன்க்ரீஸ் பண்ணி போடணும். சரியா? எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி போட்டால் டேலி ஆகும்? 14 கூட்டி போட்டால் நமக்கு என்ன ஆகும்? டேலி ஆகும். ஸோ ப்ளஸ் 14 போட்டால் அது என்ன ஆயிரும்? டேலி ஆகிரும். செகண்ட் பாருங்க, 32க்கு பதிலாக என்ன போட்டாங்க? 74 போட்டாங்களாம். சரியா? இன்க்ரீஸ் பண்ணி போட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை குறைச்சி போடணும். அப்போ எவ்வளோ குறைச்சா நமக்கு 74 கிடைக்கும்? ஸோ 32 குறைச்சா போதும். சரியா? அப்போ 4 2 கழிச்சா 2, 7 3 கழிச்சா எவ்வளவு? 4. ஸோ 42 நம்ம என்ன பண்ணணும்? கழிச்சு போடணும். புரியுதா? போட்டால் நமக்கு என்ன ஆகும்? இது டேலி ஆகும். ஸோ அப்போ ஓவராலாக பாருங்க, -42 + 14. அப்போ நம்ம கழிக்க தான் செய்ய போகிறோம். சரியா? அப்போ கழிச்சா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 42லேருந்து 14 கழிச்சுக்கோங்க. ஸோ 14 கழிச்சா 8, 3 1 கழிச்சா எவ்வளவு? 28. ஸோ இந்த 28 நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். சரி, அந்த 28 தான் என்னது? சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த 28 நமக்கு சேஞ்சஸ் இருக்கு. அப்படிதான் நம்ம சேஞ்ச் எவ்வளவு? 28. அது என்னது? மைனஸ்ல இருக்குது. எத்தனை பேருக்கு பிரிச்சு கொடுக்க போறோம்? மொத்தம் 14 ஸ்டூடெண்ட் சொல்லியாச்சுல. அப்போ 14 பேருக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அதை பிரிச்சு கொடுக்க போறோம். அப்போ ஒரு ஆளுக்கு நம்ம எத்தனை வச்சு பிரிச்சு கொடுப்போம்? 2 வச்சு பிரிச்சு கொடுப்போம். ஸோ மைனஸ் இருக்கிறதுனால நம்ம ஆல்ரெடி ஒரு ஆவரேஜ் இருக்குல்ல, அதுல இருந்து என்ன பண்ணிருக்கோங்க? -2 போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 69. நம்ம ஆன்சர் என்ன பண்ணிடலாம்? எடுத்துடலாம். 69 போட்டுடலாம். இதே இது பிளஸ்ல வந்துச்சு அப்படின்னா அந்த ஆவரேஜ் எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிருங்க? பிளஸ் போட்டா போதும். இந்த கொஸ்டின் என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாம். சொல்ற புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். கூட்டி போட்டிருந்தாங்கன்னா குறைச்சு போடுங்க, குறைச்சு போட்டாங்கன்னா கூட்டி போடுங்க. ஓவராலா எவ்வளவு டோட்டல் வேரியேஷன் இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த டோட்டல் வேரியேஷன் கம்மியா இருந்துச்சு, மைனஸ்ல வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க? டோட்டல் ஆவரேஜ் கழிச்சிருங்க. பிளஸ்ல என்ன பண்ணுங்க? டோட்டல் ஆவரேஜ் கூட்டிருங்க. சரி, இந்த ஒரு கொஸ்டின் நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த கொஸ்டின் செய்ய சால்வ் பண்ணுங்க. உங்களால என்ன பண்ண முடியும்? ஈஸியாவே சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The average weight of 3 men A, B and C is 84 kg. D joins them and the average weight of the 4 becomes 80 kg. If E, whose weight is 3 kg more than that of D, replaces A, the average weight of B, C, D and E becomes 79 kg. The weight of A is கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் அதெல்லாம் அப்படியே செஞ்சா போதும், ஆன்சர் எடுத்துடலாம். The average weight of 3 men A, B, C 84 kg கொடுத்துருக்காங்க. A, B, C 84 kg. அப்போ டோட்டல் வெயிட் எவ்வளோ கண்டுபிடிங்க. அப்போ நாமளா 12 2 மீதா 1 என்ன 24 1 25. ஸோ 252. ஸோ 252 கிலோ இருக்கும். சரியா? அடுத்தது D joins them and the average weight of the 4 becomes 80 kg. அப்போ A plus B plus C plus D 4 பேர் ஆயிட்டாங்க. அப்போ எவ்வளோ? 80 kg ஆகுதான். அப்போ 8 × 4 அப்போ எவ்வளோ போடுவீங்க? 320 ஆயிரும் நமக்கு. ஏன்னா 80 தானே, 80 × 4 பேர் தான் இருக்கிறாங்க. மல்டிப்ளை பண்ணா 320. சரியா? அடுத்தது பாருங்க. If E, whose weight is 3 kg more than that of D, replaces A. இந்த D E இருக்கு தெரியுமா? அது D விட 3 கிலோ கூடுதலாம். இந்த D யோட வெயிட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த A plus B plus C இருக்குல்ல, அது இதில் அப்ளை பண்ணா போதும். சொல்ற புரியுதா? அது இதில் அப்ளை பண்ணியாச்சுன்னா நம்ம 320லேருந்து 252 கழிச்சா போதும். அப்போ இதுல ஒரு 48, இதுல ஒரு 20, 68. அப்போ இந்த D யோட வெயிட் எவ்வளவு? 68. இந்த E எவ்வளவு இருக்குமா? இந்த D விட 3 கிலோ கூடுதலாம். E D plus 3 3 கிலோ கூடுதலாம்.
அப்ப இந்த ஈயோட வெயிட் நமக்கு எவ்வளவு இருக்குமா? 71 கிலோ இருக்குமா. இந்த ஈ வந்து என்ன ஆகுது அப்படின்னா மோர் தேன் தட் ஆஃப் டி ரீப்ளேசஸ் ஏ வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் பிசிடிஇ வருதான். எது? ஏ வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்போ பி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ் இ வருதான். அதோட வெயிட் எவ்வளோ இருக்குதா? 79 kg இருக்குதான். அப்போ இந்த 79 வந்து ஆவரேஜ் வெயிட் தானே. டோட்டல் வெயிட் கண்டுபிடிக்க பார்ப்போம். அப்போ 79 × 4 9 36 6 மீதம் 3 7 4 28 31 316 கிலோ வருதான். சரியா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏயோட எடை என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க உங்களுக்கு டியோட விலை தெரியும், ஈயோட வலி தெரியும், இதை கண்டுபிடிங்க. சரியா? அப்போ டியோட எடை வந்து 68, ஈயோட எடை வந்து 71, பி பிளஸ் சி வந்து உங்களுக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க பார்ப்போம். 68 71, அப்போ 9 7 6 13 139, அதை வந்து இதுலேருந்து கழிச்சிருங்க. அப்போ 16ல இருந்து 9 கழிச்சா 7, 10ல இருந்து 3 கழிச்சா 7, 2ல இருந்து 1 கழிச்சா 1, 177 கிலோகிராம் இருக்கும். சரியா? இதோட வேல்யூ பி பிளஸ் சியோட வேல்யூ வந்து 177 இருக்கும். நம்மளோட ஏ தானே கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல. என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 252 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 252 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதில் என்ன பண்ணிருங்க, இந்த பி பிளஸ் சி வந்து போட்டுருங்க. பி பிளஸ் சி வந்து 177. அப்போ நம்ம என்ன கிடைச்சோம்? ஏ கிடைச்சிடும். சரி, அப்போ 177 இருந்து கழிச்சிருங்க. அப்போ 12ல இருந்து 7 கழிச்சு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5. 4 14ல இருந்து 7 கழிச்சு என்ன கிடைக்கும்? 7. அங்கே ஒன்று தான் இருக்கும். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 75 kg. சரியா? ஒவ்வொரு ஸ்டெப்பாக செஞ்சாலே இந்த கொஸ்டின் என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. The average of a collection of 20 measurements was calculated to be 56 cm. 20 மெஷர்மெண்ட்டுக்கு வந்து 56 சென்டிமீட்டர் கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்களா ஆவரேஜ். பட் லேட்டர் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் a mistake had occurred in one of the measurements which was recorded as 64 centimeter but should have been 61 centimeter. சரியா? 66 சென்டிமீட்டர் இருக்கணுமா, ஆனா என்ன பண்ணிட்டாங்களாம்? 64 சென்டிமீட்டர் எழுதிட்டாங்களாம். சொல்ற புரியுதா? which was recorded as 64 centimeter but should have been 61 சென்டிமீட்டர். என்ன பண்ணிட்டாங்க? 3 சென்டிமீட்டர் கூட்டி எழுதிட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணாத குறைக்கணும். சொல்ற புரியுதா? இந்த 3 நமக்கு குறைக்கும் போது நம்ம 3 சென்டிமீட்டர் என்ன பண்ணணும்? குறைக்கணும். -3 குறைக்கும் போது நமக்கு வந்து அது வந்து யாருக்கு போடுறோம்? 20க்கு போடுறோம். யாருக்கு போடுறோம்? 20க்கு வந்து என்ன பண்றோம்? அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அப்போ இங்க 0 பாயிண்ட் போட்டுருங்க. நமக்கு என்ன வேல்யூ கிடையாது. 30. சரியா? இன்னொரு 0வும் போட்டுருங்க. அப்போ 300. சரி, 2 0 போட்டாச்சு. இப்போ 20ஆல கேன்சல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 15 கிடைக்கும். 15 2 30. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணா போதும்? 15 குறைச்சா போதும். அதாவது அப்போ 55.85 சம்திங் நமக்கு வரணும். 0.15 தான் நம்ம என்ன பண்ணுவோம்? குறைக்க போறோம். 0.015 குறைக்க போறோம். அப்போ நமக்கு என்ன இருக்கும்? 55.85. 56 நம்ம என்ன பண்ணா போதும்? ஏன்னா நெகட்டிவ்ல தானே வந்திருக்கு. அப்போ அது 56 நம்ம என்ன பண்ணா போதும்? சப்ட்ராக்ட் பண்ணா போதும். சரி, அப்போ ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும்? 55.85 இருக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The average of marks in mathematics for 5 students was found to be 50. 5 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 15 எடுத்திருக்காங்க. Later it was discovered that in the case of one student the marks 48 were misread as 84. சரியா? 48 were misread as 84. சரியா? 48க்கு பதிலாக 84 என்னப்பட்டாங்க? எழுதிருக்காங்க, கூட்டி போட்டுருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணாத குறைக்கணும். சரி, அப்ப இருந்து கழிச்சிருக்கோங்க. 14ல இருந்து 8 கழிச்சா உங்களுக்கு என்னது? 6. 7 4 கழிச்சா 3. 36 என்ன பண்ணணும்? குறைக்கணும். 36 குறைக்கும் போது எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5 பேர் இருக்கிறாங்க. அப்ப 7 5 35. சரியா? 1 2 10. அப்ப 7.2 நம்ம என்ன பண்ணோம்? 50ல இருந்து குறைச்சிடணும். சரியா? அப்ப 50ல இருந்து 7 கழிச்சா 43. 0.2 கழிக்கணுமா? அப்போ 42.8 இருக்கும். சரி, அப்ப ஆன்சர் நமக்கு என்னது? 42.8. சரியா? 5th கொஸ்டின் பாருங்க. The average weight of 15 students in a class increases by 1.5 kg when one of the students weighing 40 kg is replaced by a new student. What is the weight of the new student? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது ஒரு கிளாஸ்ல 15 ஸ்டூடெண்ட் இருக்காங்களாம்.
உங்களோட ஆவரேஜ் வந்து எவ்வளோ இருக்குதா 1.5 kg வந்து இன்க்ரீஸ் ஆகுதான். சரியா? அப்போ 15 ஸ்கொயர் சரியா 25 ஓரன் 1 சரி 15 ஸ்கொயர்னா ஈஸி, நம்ம ஷார்ட்கட்லேயே போட்டுடலாம். 15 ஸ்கொயர் சரியா 225, அதான் 525 ஒன்றுக்கு அடுத்த நம்பர் வந்து என்னது 2 225. அப்போ 22.5 கிலோகிராம் வந்து என்ன ஆகுது கூடுது. சரியா? ஏன்னா ஒரு ஆளுக்கு தானே 1.5 kg கூடுது. அப்போ டோட்டலாக 22.5 கிலோகிராம் வந்து என்ன ஆகுது கூடுது. அப்போ ஆல்ரெடி இருக்கிறவனை விட அந்த வெயிட் வந்து என்னதான் இருக்கணும் அதிகமாக இருக்கணும். ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அதை விட அதிகமாக இருக்கணும். அப்போ நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா வாட் இஸ் த வெயிட் ஆஃப் த நியூ ஸ்டூடெண்ட். அப்போ 22.5 டோட்டலாக கூடுது. ஆல்ரெடி வெளியில் போனவன் எவ்வளவு 40. அப்போ டோட்டலாக அவனோட வெயிட் எவ்வளோ இருக்கணும் 62.5 கிலோகிராம் இருந்தால் தான் அந்த 40 கிலோகிராம் லெஸ் ஆயிரும். சரியா? பேலன்ஸ் இருக்கிற அந்த 22.5 கிலோகிராம் என்ன ஆகும் அந்த 15 பேருக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சொல்ல புரியுதா? அப்போ அவங்களோட வெயிட் நமக்கு எவ்வளோ இருக்கும் 62.5 கிலோகிராம் நமக்கு இருக்கும். சரியா? ஸோ இந்த மாடல் கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நமக்கு வந்து அந்த ஆவரேஜ் தப்பாக போட்டிருக்கிறத கரெக்ட் பண்ணி அந்த கரெக்டான வேல்யூ நீங்கள் என்ன பண்ணணும் எத்தனை நம்பர் இருக்குதோ அதாவது நீங்கள் டிவைட் பண்ணிடணும். புரியுதா? டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அது வந்து நமக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா ஆவரேஜ்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க, அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க ஆவரேஜ் கூட ஆட் பண்ணுவீங்க. சரியா? ஸோ கொஸ்டின்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம மாடல் 7, 8, 9லாம் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம வீடியோ என்ன பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.